வெல்கம் டு ShekPedia. நான் பாலாஜி. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி பூட் பண்ண பென்ட்ரைவை நார்மல் பென்ட்ரைவை கன்வெர்ட் பண்ணுறதுன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாலும் உங்களுக்கு புரியாமல் போகலாம். வாங்க வீடியோ கூட போகலாம். ஃபஸ்ட்டு உங்கள் லேப்டாப்பில் பூட் பண்ண பென்ட்ரைவை இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு சர்ச் பாருக்கு போங்க. அதில் சிஎம்டி அப்படின்னு டைப் பண்ணுங்கள். கமெண்ட் ப்ராம்ப்டை ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ டிஸ்க்பார்ட் அப்படின்னு ஸ்பேஸ் விடாமல் டைப் பண்ணுங்கள். நான் ஸ்பேஸ் விட்ருக்கேன், அதை கிளியர் பண்ணிட்டு என்டர் பண்ணுறேன். என்டர் பண்ணோன்னே ஒரு பாப்அப் விண்டோ ஒன்று வரும். அதில் வந்து எஸ்ஸை கொடுங்க. எஸ்ஸை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்க் பார்ட்டுக்குள்ளே என்டர் ஆகிடும். இப்போ நீங்கள் வந்து லிஸ்ட் டிஸ்க் அப்படின்னு டைப் பண்ணணும். லிஸ்ட்டு ஸ்பேஸ் டிஸ்க் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். என்டர் பண்ணதுக்கப்புறம் உங்கள் சிஸ்டமில் இருக்க டிஸ்க் எல்லாம் ஷோ ஆகும். டிஸ்க் 0ங்கிறது நம்ம ஹார்ட் டிஸ்க்கு, டிஸ்க் 1ங்கிறது நம்ம இன்சர்ட் பண்ண பென்ட்ரைவு. ஸோ நான் பென்ட்ரைவை வந்து செலக்ட் பண்ண போகிறேன். ஸோ செலக்ட் டிஸ்க் 1 அப்படின்னு டைப் பண்ணி என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ண உடனே உங்கள் டிஸ்க்கு செலக்ட் ஆகிடுச்சு அப்படின்னு வந்திருக்கு. இப்போ வந்து க்ளீன் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். க்ளீன் டைப் பண்ணி என்டர் பண்ணுங்கள். இப்போ எக்ஸிட் கொடுத்து என்டர் பண்ணுங்கள். இந்த விண்டோ க்ளோஸ் ஆகிடும். இதுக்கு முன்னாடி ஓப்பன் பண்ண விண்டோவுக்கும் எக்ஸிட் அப்படின்னு டைப் பண்ணி எக்ஸிட் கொடுத்துருங்க. இப்போ திஸ் பிசி ஓப்பன் பண்ணலாம். அங்கே போய் மேனேஜை கிளிக் பண்ணுங்கள். சிஸ்டம் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு கீழே மேனேஜர்னு இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி டிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். இதில் நம்ம கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணியிருக்க எல்லா டிஸ்கையும் காட்டும். அதில் வந்து நம்ம பென்ட்ரைவ் வந்து டிஸ்க் 1 அப்படின்னு கீழே இருக்குது. அன்அலோகேட்டட் ஸ்பேஸ் அப்படின்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி நியூ சிம்பிள் வால்யூம் அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். சைஸை வச்சுட்டு அப்படியே வச்சுட்டு நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். டிஃபால்ட்டாக வச்சுட்டு நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். இந்த வால்யூம் லேபிளில் வந்து உங்கள் பென்ட்ரைவுக்கு என்ன நேம் வைக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த நேமை டைப் பண்ணுங்கள். நான் ShekPedia அப்படின்னு வைக்க போகிறேன். ஸோ நான் ShekPedia அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணி நெக்ஸ்ட் கொடுங்க. இப்போ ஃபினிஷ் பண்ணுங்கள். இது கொஞ்ச நேரம் லோட் ஆகும். ஒரு 1 to 2 minutes தான் ஆகும். டக்குன்னு ரெடி ஆகிடும். இப்போ வந்து உங்கள் பென்ட்ரைவோட நேம் மாதிரி இன்சர்ட்டட் அப்படின்னு வந்துருச்சு. இப்போ இந்த விண்டோவை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் இனிமேல் இந்த பென்ட்ரைவை எல்லா யூசேஜுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் எப்படி பென்ட்ரைவோட ஐக்கானை சேஞ்ச் பண்ணுறது அதை பற்றி ஒரு வீடியோ போட போகிறோம். இந்த ட்ரைவ் மாதிரி இருக்க ஐக்கானை எடுத்துகிட்டு நம்ம ஃபோட்டோ எல்லாம் நமக்கு பிடிச்ச ஐக்கானை எப்படி வைக்கிறதுன்னு வீடியோ போட போகிறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அடுத்தது நம்ம சேனலில் பென்ட்ரைவோட ஐக்கானை எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அந்த வீடியோ நீங்கள் மறக்காமல் பார்க்கணும் அப்படின்னா கீழே இருக்கிற இடத்துல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்.